அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பொன்மாரி சேனல். இப்போ வந்து ஐபிஎல் கிரிக்கெட்லாம் நல்லா ஃபேமஸ் ஆகி போய்கிட்டு இருக்கு. இந்த டயத்தில் தேட்டரில் வந்து மக்களை வரவேற்கணும், அதுவும் லீவு நாளில் வரவேற்கணும்னா அது பெரிய ஒரு அசாத்தியமான ஒரு காமெடி படங்கள், அது மாதிரி குழந்தைங்களோட படங்கள் அப்படி இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து வரவேற்க முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் காமெடிக்கு பெயர் பெற்ற இயக்குனரான சுந்தர் சி அவர்கள் இயக்கத்தில் இந்த வாரம் ரிலீஸ் ஆகிருக்க படம் தான் கேங்கர்ஸ். இந்த படம் வந்து மக்கள் வந்து தேட்டருக்கு வரவழைக்கக்கூடிய அளவில் நல்ல நகைச்சுவையாக இருக்குன்னு சொல்லி பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத படத்தோட ரிவ்யூவில் கடைசியில் சொல்கிறேன். படம் பார்க்கலாமா வேணாமான்னு கால் எடுக்கிறதுக்கு பற்றியான முடிவுக்கும் படத்தோட ரிவ்யூவோட எண்டில் நான் சொல்கிறேன். அதனால் ரிவ்யூ ஸ்கிப் பண்ணால் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்துக்கு வந்து ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து இயக்குனர் வந்து சுந்தர் சி அவர்கள் வந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் மதகஜராஜன்னு சொல்லி அப்போத்தி எடுக்கப்பட்ட படத்தையே இப்போ ரிலீஸ் பண்ணி சமீபத்தில் இந்த 2025 காலகட்டங்களில் ரிலீஸ் பண்ணி சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகினார். அதுக்கப்புறமா வடிவேலு அவர்கள் கூட அவரோட காம்பினேஷனில் தலைநகரம் படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு காமெடியில். அவங்க 2 பேர் காம்பினேஷனில் 15 வருஷத்துக்கு அப்புறம் வர்ற படம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகளோட வந்தது. அதனால இந்த படத்துக்கு விமர்சனம் கூட அதிகமாக வந்து விளம்பரம் கூட பண்ணாமல் படத்தை ஃப்ரெஷ் ஷோ போட்டு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு சொல்லி. அது இல்லாமல் அவர் படங்கள்லாம் சுந்தர் சி அவர்கள் படங்கள்லாம் காமெடி கண்டிப்பாக இருக்கும். லாஜிக் இல்லாத மேஜிக் பண்ணுறக்கூடிய ஒரு வித்தைகள்லாம் தெரிஞ்சவர். அதனால் படத்தை எப்படியும் மினிமம் கேரண்டி இருக்கும். படம் வந்து இப்போ ஓரளவுக்கு நல்ல திருப்தியாக இருக்கும் பார்க்குறவங்களுக்குன்ற ஒரு எதிர்பார்ப்பை கூட்டக்கூடிய ஒரு இயக்குனரில் அவரும் ஒருத்தர். ஸோ இந்த படத்துக்கு இந்த மாதிரி நுணுக்கமான டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. அதனால் வாங்க ரிவ்யூ வந்து காலம் கடத்தாமல் கொண்டு போகலாம். வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னென்னா, ஒரு அரசன் கோட்டை அப்படின்ற ஊரில் வந்து ஸ்கூலில் வந்து பிடி வாசியராக ஜாயின் பண்ணுறாரு சுந்தர் சி. அப்போ வந்து அந்த ஊரில் வந்து பல ஒரு ஸ்கூலோட தாளாளர் மாதிரி இருக்கவங்க வந்து இப்போ ஸ்கூலில் வந்து இல்லீகல் பிரச்சனைகள்லாம் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லி ஒரு பெட்டிஷன் எழுதி போட்டுறாங்க. அந்த ஸ்கூலில் டீச்சராக வேலை செய்கிற கேத்தரின் தெரசா. ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த ஸ்கூலில் இன்னும் வந்து இப்போ டீச்சராக இருக்கிற வடிவேலு, பக்ஸ் பெருமாள், அப்புறம் சுந்தர் சி இவங்கெல்லாம் இணைஞ்சு இவங்க இந்த கேத்தரின் தெரசா என்ன சொன்னது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக களத்தில் இறங்குறாங்க. அப்போ வந்து எதிர்பாராத திருப்பங்கள்லாம் நடக்குது. இந்த சமயத்தில் ஒரு பொண்ணு ஸ்கூலில் நல்லா படிக்கிற பொண்ணு காணாமல் போயிடுது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கேத்தரின் தெரசா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் அந்த தாளாளருக்கும் சம்மந்தம் இருக்குது, ஸ்கூலோட நிர்வாகிகளாக இருக்கவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எதனால் அவங்களுக்கும் அந்த அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கு அதுக்கு என்ன பிரச்சனை, அது இல்லாமல் அந்த தாளாளர்கிட்ட வந்து ஒரு 100 கோடியை எடுக்கிறதுக்காக சுந்தர் சி வந்து பிளான் பண்ணுவார் இந்த ஸ்கூலில் டீச்சராக இருந்துக்கிட்டு. அது எதனால் அந்த பொண்ணு காணாமல் போகிறதுக்கும் அந்த 100 கோடி இவங்ககிட்ட மாட்டினதுக்கும் சுந்தர் சிக்கும் என்ன ஒரு முடிச்சுன்றது தான் சஸ்பென்ஸோட ரிவீல் பண்ணுற பேலன்ஸான மிச்ச கதை. படத்துக்கு செகண்ட் பார்ட்டும் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக செகண்ட் பார்ட்டும் நல்லா இருக்கும்னு நம்ம நம்பலாம். அந்த அளவுக்கு இருந்தது. ஸோ படத்தோட ஒன்லைன் தான். ஸோ படத்தோட ப்ளஸ்ஸும் மைனஸ் பார்க்கலாம். படத்தோட ப்ளஸ்ன்னு பார்த்தா சுந்தர் சி அவர்கள் தான். இந்த படத்தை வந்து தைரியமாக வந்து நல்லா காமெடி கை கொடுக்குன்னு சொல்லி வடிவேலு அவர்களோட இணைஞ்சு ஓரளவுக்கு காமெடியை கொண்டு வந்திருக்கார் படத்தில். ஓரளவுக்கு நல்லாவே போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே காமெடி நல்லா எடுபடுது. அவர் வந்து அவரோட கேரக்டரை வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணி சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. அதுக்கு அவர் பாராட்டுக்கு தெரிவிச்சுக்கணும் சுந்தர் சி அவர்கள். அவர் வந்து இந்த லாஜிக் இல்லாத மேஜிக் பண்ணக்கூடியவர். அது இல்லாமல் இந்த படத்தில் வந்து அவரோட பழைய ஒரு டீம் இல்லாமல் இதில் புது டீமாக வந்து முனிஷ்காந்த், அப்புறம் பக்ஸ் பெருமாள், அப்புறம் வில்லன்கள் கோஷ்டியில் வந்து ராம்தாஸ், அப்புறம் ஹரிஷ் பராடி, மைம் கோபின்னு சொல்லி புது டீமில் களத்தில் இறங்கியிருக்காரு. அதனால் வழக்கமான சுந்தர் சி அவர்கள் படத்தில் வர கூட்டங்கள் அதிகம் இருந்தாலும் புது டீமாக வந்து களத்தில் இறங்கி அதில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு. ஓரளவு அதுவும் நல்லா சக்ஸஸாக எடுபட்டுருக்குன்னே சொல்லலாம். கேத்ரின் தெரசாவும் இந்த படத்தில் வந்து ஹீரோயினாக வராங்க. வாணி பஜன் சின்ன போர்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ புது முயற்சியில் இறங்கி ஓரளவு வெற்றி பெற்றுன்னு சொல்லலாம். அது இல்லாமல் இந்த படத்தில் அவரோட வழக்கமான படங்களில் உள்ள மாதிரி இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் வந்து மணி ஹெஸ்ட் மாதிரியான ஒரு அந்த லைனில் கொண்டு போயிட்டது ஒரு வித்தியாசமான முயற்சி. அதையும் நல்லா விறுவிறுப்பாக கொண்டு போயிருக்காரு. படம் பாருங்க உங்களுக்கே தெரியும். ஸோ வித்தியாசமான ஒரு முயற்சினால படத்தோட இயக்குனராகவும் நடிகராகவும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லலாம். சுந்தர் சி அவர்களுக்கு பாராட்டுகள். தொடர்ந்து அவருக்கு வெற்றி படமாக வந்துட்டு இருக்கு. அரண்மனை 4, அப்புறம் சமீபத்தில் மதகஜராஜா, இந்த படமும் வந்துட்டு ஸோ ஹேட்ரிக் அடிச்சிட்டாருன்னு கண்டிப்பாக சொல்லலாம். அவருக்கு நம்ம பாராட்டுகளும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். இயக்கத்தை இந்த படத்தை வந்து தயாரித்த புஷ்ப சுந்தர் அவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். படம் போட்ட பட்ஜெட்டோட கண்டிப்பாக வசூலில் குவிக்கும். பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் பெற்றுட்டு வருது. படத்தில் முக்கியமான ஒரு காமெடி கேரக்டரில் வைகை புயல் வடிவேலு அவர்கள். அவர் வந்து சிறந்த ஒரு நகைச்சுவைக்கு பெயர் பெற்றவர். ரொம்ப காலமாக அவருக்கு வந்து கம்பேக் இல்லாமல் இருந்தது. இந்த படத்தில் நல்லா கம்பேக் இருக்குது. ஏன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் காமெடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் போக போக வந்து ஸ்லோ பர்னர் மாதிரி நல்லாவே பிக்கப் ஆகி செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த லேடி கெட்டை போட்டு வர்றது, நாகேஷ் அவர்கள் வந்து ஒரு படத்தில் குடியிருந்த கோயிலில் பண்ண அந்த லேடி கெட்ட மாதிரி இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. தேட்டர் காமெடி
விழுந்து வந்து சிரிக்கிற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருக்காரு வைகை வடிவேலு அவர்கள். அவருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அவருக்கு இந்த மாதிரி படங்கள் நல்லா நிறையா அமையட்டும். திரும்ப வந்து கம்பேக் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய படங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் வைகை வடிவேலு அவர்களுக்கு. அது இல்லாமல் படத்தில் ஏகப்பட்ட நடிகர்கள் பட்டாலும் அவங்க கேரக்டரை உணர்ந்து நடிச்சிருக்காங்க. குறிப்பாக வந்து கேத்ரின் தெரசா படம் ஃபுல்லாக வராங்க. அவங்க நல்ல கேரக்டர், ஓரளவு இன்டெலிஜென்ட்டான ஒரு டீச்சர் ரோல் கொடுத்துருக்காங்க. அதுவும் மணி ஹெய்ஸ்ட் அந்த டைமில் நல்லாவே அவங்க ரோலை நல்லா உணர்ந்து பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் காமெடிக்கு வந்து முனிஷ்காந்த், அப்புறம் பக்ஸ் பெருமாள், ஒரு இவங்களாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் காளையன் கூட இந்த படத்தில் காமெடிக்கு ஓரளவுக்கு ஈடுபட்டிருக்காருன்னே சொல்லலாம். வில்லன்களும் ஒரு டீமாகவே காமிச்சிருக்காங்க. ஹரிஷ் பராடி, அப்புறம் மதுசூதனன், அப்புறம் பயம் கோபி, அதுக்கப்புறம் ராம்தாஸ்ன்னு சொல்லி வில்லன் ஃபர்ஸ்ட்டையும் ஒரு பெரிய டீமாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக நல்லா எழுதிருக்கலாம். அவங்களே கொஞ்சம் காமெடி மோட்டில் கொண்டு போயிட்டாங்க. வில்லன் ஸ்ட்ராங்காக காமிச்சிருந்தா இந்த படம் நல்லா ஈடுபட்டிருக்கும். அது இல்லாமல் படத்தில் ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் படத்தை நல்லா எதிர்பார்ப்பை கூட்டுது. அது எதிர்பாராத திருப்பங்களாக இருக்குது. நல்லாவே இருக்குது. படத்தோட ஒன்றி இருக்கிறதால லாஜிக்கெல்லாம் நம்ம மறந்துடுறோம். படத்தில் மியூசிக் வந்து சத்யாசி, ஓரளவுக்கு மியூசிக் நல்லா பிஜிஎம் நல்லா ஈடுபட்டிருக்கு. பாட்டு தான் கொஞ்சம் ஓகே ரகம் தான். அது நல்லா பண்ணியிருக்கலாம் சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. படத்தில் வந்து டெக்னிக்கலாகவே நல்லா ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த மணி ஹெய்ஸ்டப்பாக உள்ள அந்த ஒரு ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாமே நல்லாவே ரியலாக இருக்க மாதிரி அந்த ஒரு எடுக்கிற சீன்லாம் வந்து கொடுத்த பட்ஜெட்டில் அந்த லாக்கர்லாம் நல்லாவே ரெடி பண்ணியிருக்காங்க. பெரிய அளவில் ஓரளவு பிரம்மாண்டமாக காமிச்சு எந்த இடத்துலையும் வந்து ஒரு செட்டுன்னு சொல்லக்கூடிய முடியாத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் அந்த ஒரு அம்மன் பாட்டு செகண்ட் ஹாஃபில் வரும். அதுவும் நல்லா பிரம்மாண்டமாக எடுத்திருக்காங்க. செட்டு போட்ட அந்த குழுவினருக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். படத்தோட ப்ளஸ் வந்து காமெடி, ப்ளஸ் அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த ஹெய்ஸ்ட் த்ரில்லருக்குள்ளன அந்த ஒரு நல்ல ஒரு இன்டெலிஜென்ஸான மூவு. அதுக்கப்புறமா அந்த காமெடி செகண்ட் ஹாஃபில் வர அந்த தியேட்டர் காமெடிலாம் நல்லா இன்னும் சிரிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. இந்த படத்தை வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிடுச்சுன்னே சொல்லலாம், எந்த இடத்துலையும் போராடிக்காமல். இதுதான் படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு. மைனஸ் சைட்லேயே ஆகனா சில விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. அது என்னென்னா படத்தில் சில விஷயங்கள்லாம் லாஜிக்கே இல்லை. ஏன்னா இப்போ ஹரிஷ் பராடி ஒரு விஷயமா வந்து காணாமல் போயிருப்பார். அது ஊர் மக்கள்லாம் அவர் காணாமல் போயிட்டாருன்னே நம்பியிருப்பாங்க. திடீர்னு வந்து அவர் என்ட்ரு ஆவார். அவர் என்ட்ரு ஆகிறது வந்து ஊரில் இருக்கவங்க யாருக்குமே தெரியாதா அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடிய அளவில் இருக்குது. சின்ன குறை தான். இது கொஞ்சம் படம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும், சொன்னால் ரிவீல் ஆகிடும். ஸோ ஹரிஷ் பராடி கேரக்டரை வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அவர் வெளிநாட்டில் இருக்க மாதிரி காணாமல் போயிருந்த மாதிரி அப்படி இப்படி எது மாதிரி கொண்டு போயிருக்கலாம். அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். அது இல்லாமல் பல இடங்கள் லாஜிக் மிஸ்டேக் இருக்குது. அது இருந்தாலும் காமெடியில் வந்து காணாமல் போயிடுது. ஸோ அந்த அளவுக்கு எழுதியிருக்காங்க. இருந்தாலும் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாவே ரைட்டப் எழுதியிருக்கலாம். காமெடி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் வடிவேலு அவர்கள் காமெடி வந்து ஆன் அண்ட் ஆஃபாக தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ அது இன்னும் கொஞ்சம் நல்லா டீட்டெயிலாக எழுதி, அவர் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து மேக்கப்பில் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. செகண்ட் ஹாஃபில் லேடி கெட்டப்பில் நல்லா மெனக்கெட்டுருக்காங்க. அந்த கெட்டப் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் வயசான மாதிரி தெரியுது. அது கொஞ்சம் கவனிச்சிருக்கலாம். மேக்கப் இன்னும் கொஞ்சம் கவனிச்சு பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும். சுந்தர் சி அவர்களுக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா மேக்கப் போய் ஏற்றிருக்கலாம்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்குது. அது இல்லாமல் அந்த ஒரு படத்தில் வந்து அந்த ஒரு ஐட்டம் சாங் தேவையில்லாது. அது வந்து தவிர்த்திருக்கலாம். மற்றபடி சுந்தர் சி அவர்கள் படங்களுக்கு உண்டான விஷயங்கள்லாம் நல்லாவே ஈடுபட்டிருக்கு. சின்ன சின்ன குறைகள் தான் இது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, படம் வந்து ஒரு சுந்தர் சி அவர்கள் படத்துக்கு எப்படி இருக்கும், ஃபீல் குட்டா படம் பார்த்தோன்னே ரசித்து கைத்தட்டி சிரிச்சுட்டு வரக்கூடிய அளவோட நம்மளோட எல்லா போர்ஷன்ஸும் எல்லா ஒரு சரியான கம்போசிஷனில் இருக்கும். அது இந்த மேஜிக் இந்த படத்துலையும் நிகழ்ந்திருக்கு. செகண்ட் பார்ட் இதோட நல்லா இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த இன்டெலிஜென்ஸான அந்த ஒரு மணி ஹெய்ஸ்ட் வந்து நல்லாவே பண்ணியிருப்பாரு. அவர் மாட்டிக்கக்கூடாதுன்னு ஒரு விஷயங்களை வந்து ஒரு காமெடி கலந்து நல்லாவே த்ரில்லிங்காக கொண்டு போயிருப்பாரு. படமாக இருக்கும், அவங்களுக்கே தெரியும், புது விதமாக இருக்கும். அதே சமயத்தில் நம்பக்கூடிய அளவுலையும் ஓரளவு நல்லா லாஜிக்கலாக அந்த சீனை கொண்டு போயிட்டாரு. ஸோ இப்போ மொத்தத்தில் இது ஃபேமிலியோட ரசிக்கக்கூடிய படம் தான் இது. அந்த ஒரு ஐட்டம் சாங்ஸும் மட்டும் ஒரு இதில் ரசம் தெரிவிக்கக்கூடிய சீன்ஸ்க்காக 16+ கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால குழந்தைங்களோட பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் தான் எடுக்கணும். 16+ மேலே பசங்க இருந்தால் கண்டிப்பாக தாராளமாக ஃபேமிலியோட ஒன் டைம் பார்க்கலாம். தேட்டரோட ரசிக்கக்கூடிய ஒரு சிறப்பான காமெடி படம். ஸோ விழுந்து சிரிக்கக்கூடிய அளவு காமெடிகள்லாம் படத்தில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் டைம் தேட்டரில் வாட்சபிள் தான், மஸ்ட் வாட்ச்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். பசங்களோட சின்ன பசங்களோட பார்க்கலாமா வேணாமான்ற காலை நீங்கள் தான் எடுக்கணும். பெரிய அளவில் வல்கர் சீன்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலான்றது என்னோட அபிப்பிராயம். பார்க்கலாமான்ற காலை எடுத்துங்க. மற்றபடி 16+ல மேலே இருக்கவங்க ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய ஒரு தரமான படம். இந்த கோடை விடுமுறையை கொண்டாடக்கூடிய ஒரு தரமான படம். மீண்டும் சுந்தர் சி அவர்கள் படம் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அவங்க பாராட்டுகளை தெரிவிச்சுக்கலாம். அந்த மேஜிக் தெரிஞ்சிருக்காரு, காமெடி மேஜிக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் பார்த்துருந்தா உங்கள் கமெண்ட்டுகளை தெரியப்படுத்துங்க. வேறு ஒரு திரை விமர்சனம், ரிவ்யூ அல்லது முன்னோட சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.